ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேபேஜ் பக்கோடா தான் பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக கேபேஜ்லேருந்து தேவையான அளவு கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி போண்ட மாவு இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசுக்கு அளவு இதில் வந்து ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவை தட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இனி வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த கேபேஜை வந்து கையில் எடுக்கும்போது அது வந்து உதிராமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அந்த தன்மைக்கு நீங்கள் வந்து மாவும் தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தாக்கி நமக்கு ரொம்ப பெருசாக நம்ம போட்டோன்னா அதை வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி இந்த பீஸாட்டு போடும்போது உங்களுக்கு அழகாக சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கேபேஜஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வர்றதுக்கு அளவு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டுக்கணும். அப்போ தான் இது எல்லா பக்கமும் அழகாக வெந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து கேபேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேபேஜ் பக்கோடா இவ்வளோதான். இதை வந்து நல்லா உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். நம்ம எண்ணெயில் அந்த மாதிரி கரண்டி போட்டு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியான ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இவ்வளோதான். நமக்கு வந்து இதை சாஸ் கூட சாப்பிட்டாலும் சாஸ் வச்சு இதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.